நெல்லை மாவட்டத்தில் புத்தகப் பையில் மறைத்து வைத்து பள்ளிக்கு அரிவாள் எடுத்து வந்த மாணவன் உட்பட 3 கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டனர். திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் தாழையுத்து பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் சீரான கால இடைவெளியில் மாணவர்களின் புத்தகப்பை உள்ளிட்டவைகளை சோதனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன் மாணவர்களின் புத்தகப்பையை திடீரென சோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவரின் பையில் புத்தகங்களுக்கிடையே அரிவாளை மறைத்து வைத்திருந்ததைக் கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து தலைமை ஆசிரியரிடம் தெரிவிக்க அவர் தாழையுத்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அரிவாளை எடுத்து வந்த மாணவரிடம் விசாரித்தனர். அப்போது சக மாணவர் ஒருவர் தன்னுடன் தகராறு செய்ததாகவும் அந்த மாணவரை மிரட்டுவதற்காக புத்தகப் பையில் வைத்து அரிவாளை எடுத்து வந்ததாகவும் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து சக மாணவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து இருவரின் பெற்றோரையும் பள்ளிக்கு வரவழைத்து அவர்களுடன் மாணவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். சம்பவம் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் 2 மாணவர்களுக்குள்ளும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்தது தெரிய வந்தது. 2 மாணவர்களிடமும் புகாரை பெற்று மனு ஏற்பு ரசீதை பதிவு செய்தனர். இந்த விவகாரத்தில் தகராறில் ஈடுபட்ட ஒரு மாணவனுக்கு மற்றொரு இளம் சிறார் உதவியதாக தெரிகிறது. இருவரும் இணைந்து பள்ளிக்கு அரிவாள் கொண்டு வந்து மாணவனை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 3வரையும் இளஞ்சிறார் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட சிறார் குழும நீதிபதி 3வரையும் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்க உத்தரவிட்டார். சமீப காலமாக பள்ளி மாணவர்கள் மோதல் அதிகரித்து வரும் நிலையில் அவர்களுக்கிடையே ஆயுத கலாச்சாரமும் தலையெடுத்து வருகிறது. மாணவர்கள் இடையிலான வன்முறை போக்கை கட்டுப்படுத்தவே இதுபோன்ற நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.